இப்போ நான் வந்து சால்மியாவுக்கு தான் வந்திருக்கேன். சால்மியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஜம்மையா இருக்குது. ஜம்மையானா வந்து சூப்பர் மார்க்கெட்டு. அது வந்து ஒரு சின்ன சூப்பர் மார்க்கெட் இருக்குது. இந்த ஏரியாவில் தான் இப்போ நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்க வந்து உள்ளே போயிட்டு இந்த எஜிப்து ரொட்டி வாங்க போயிருக்காங்க. ஆல்ரெடி இப்போ குவைத் டவரில் இருந்து அங்கேருந்து எங்கே வந்திருக்கு, நேராக வந்து சால்மியாவில் வந்து முதல்ல வந்து மட்டன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வர்ற வழியில் வந்து கனாரியில் நிப்பாட்டி கீமா அதுக்கப்புறம் வந்து ஃப்ளாப்பில் அந்த மாதிரி ஐட்டங்கள் வாங்கியிருக்கு. 2 பேக்கில் எல்லாமே ஃபுல்லாக இருக்குது. இப்போ அடுத்தது இவங்க ரொட்டியை வாங்கிட்டு இப்போ இங்கேருந்து நம்ம நேராக வந்து வீட்டுக்கு தான் போகணும். ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. சால்மியாவில் வந்து அவங்க அந்த இது வாங்கினாங்க, அதாவது எஜிப்து ரொட்டி வாங்கினாங்க, மிஸ்ரி ரொட்டி. இந்த இடத்த பார்த்து வச்சுக்கோ, இனி நான் வந்து மிஸ்ரி ரொட்டி வாங்க சொன்னால் நீ போய் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த கடையில் தான் இனிமேல் போய் வாங்கணும். இனிமேல் அது கொஞ்ச நாளைக்கு ஓடும். இப்போ எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கு கடைசியில் என்ன வந்துச்சு, கறி வாங்கினாங்க, கறி தரல. அதுக்கப்புறம் ஹம்மூஸ் வாங்கினாங்க, ஃப்ளாப்பில் வாங்கினாங்க, கீமா வாங்கினாங்க, அது தரல. கடைசியில் நமக்கு தந்தது என்ன தெரியுமா, இந்த ரொட்டி தான். ஒரு 4 ரொட்டி தந்திருக்காங்க. ஏன்னா இதுதான் வந்து விலை ரொம்ப கம்மி. அதாவது சில வீட்டில் வந்து நல்லா அள்ளி கொடுப்பாங்க, நம்ம வீட்லேயும் கொடுப்பாங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு அப்புறம் அடுத்தால என்ன டியூட்டி வருதுங்கிறத பார்க்கலாம். ஒரு பெரிய மனுஷன் கொஞ்சம் போல் தூங்குவானே அப்படிங்கிற இது கிடையாது. தூங்கினவனை எழுப்பி போய் சுல்தானில் போய் அந்த பட்டர்ஃப்ளை மக்ரோனி, அதுக்கப்புறம் அந்த கேக்கு செய்கிறதுக்கு க்ரீம், அதெல்லாம் வாங்கிட்டு வான்னு சொல்லியிருக்காங்க. சுல்தானுக்கு போவோம். கடைக்கு தான் என்னன்னு தெரியலை. அது சுல்தானில் எப்போதுமே எல்லா பொருளும் இருக்காது. இல்லைன்னா அங்கேருந்து அப்புறம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஓடணும். சரி, பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். இருக்கிறத கைப்பற்றுவோம், இல்லாததை சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்க வேண்டியதான். வேறு என்ன பண்ணுறது, பார்ப்போம். உள்ளே வந்தாச்சு. நம்ம ஐட்டம் இந்த ஓரத்தில் தான் இருக்கும். ஏன்னா இருக்கா என்னன்னு தெரியல, பார்க்கணும். இதாக இருக்குது, இதுதான் இதுதான் இந்த கேடிடி போட்டுருக்கு பாருங்க. இதுதான் அந்த கேக்கு செய்கிற ஐட்டம். எடுத்துக்கிடுவோம். அடுத்தது க்ரீம், ரெட் க்ரீம். அது எங்கே இருக்குது, இதாக இருக்குது. இதான் க்ரீம். இதில் ஒரு 4, 1 2 3 4. அடுத்தது பட்டர்ஃப்ளை மக்ரோனி, அதை எடுக்கணும். எடுத்தாச்சா, இதாக இருக்கலாம் மக்ரோனி. கலர் கலராக வச்சுருக்காங்க. இது வந்து பாஸ்தா, அதுக்கு பேர் பாஸ்தா. இந்த மக்ரோனி இங்கே இருக்குது. இங்கே தான் நான் பார்த்தேன். இதாக இருக்கலாம். இது என்னது, பன்சானி மக்ரோனி. சரி, இதை ஒன்று எடுத்துக்கிறோம். ரைட்டு. இதுதான் அந்த பட்டர்ஃப்ளை கொண்டப்பூ மக்ரோனி. ஓகே. இங்கே எல்லா பொருளும் சமயத்தில் கிடைக்காது. இங்கே வந்து இப்படி தேடிட்டு அதுக்கப்புறம் கிடைக்காம என்ன செய்வேன், சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிடுவேன். இப்போ நம்ம வந்து இங்கேருந்து சீக்கிரம் இடத்த காலி பண்ணி டக்குன்னு வீட்டுக்கு போயிடணும். இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து அடுத்தால ஏதாவது பொருள் அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடனே இப்போ லிஃப்ட்டை பிடிச்சி நம்ம சீக்கிரம் ஏறி போயிடணும் மேலே. இல்லைன்னு சொன்னால் ஆபத்து இருக்குது. ஓகே, வந்த வேலை சீரும் சிறப்பும் செம்மையுமா முடிஞ்சிட்டு, அவ்வளோதான். அடுத்தது இந்த மாம்பழம்லாம் பார்த்தா பலபலான்னு இருக்குது, என்ன வாசமாக இருக்குது. முடிஞ்சுது. இதுக்கு பேர் வந்து செஸ்ட் நட்டு அப்படின்னு வெளிநாட்டிலேருந்து ஒரு ஆள் அனுப்பியிருந்தார். இதிலே போட்டிருக்கு செஸ்ட் நட்டுன்னு. இது விலை கூடுதல். 4 தினார் 490, 4.5 தினார் பக்கம் வருது. 4.5 தினாருக்கு என்ன இருக்குது, அதில் வெறும் மாவு மாதிரி இருக்கும். சமயத்தில் அது உள்ள புழுவெலாம் இருக்குது. நான் ஒரு தடவை உடைச்சி பார்த்தேன், அதுவும் இருக்கும். சரி, நம்ம இப்போ கவுண்டரில் போய் பில்லை போட்டுட்டு எஸ்கேப் ஆயிடுவோம். இங்கே இருக்கிற பார்க்கிங் எல்லாமே வந்து இந்த சுல்தானுடைய பார்க்கிங் தான். ஆனால் சுல்தானுக்கு வந்தவங்க யாரும் இங்கே கார் நிப்பாட்டி இருக்க மாட்டாங்க. எல்லாம் வெளியிலேருந்து வந்தவங்க, இந்த மாதிரி வேறு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகக்கூடியவங்க எல்லாருமே இங்கே வரிசையாக காரை நிப்பாட்டிட்டு
அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. ஏன்னா இவங்க வந்து எது வரைக்கும் எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டாங்க. அதனால் ஃப்ரீ பார்க்கிங் தான். பாருங்கள், நான் 3 பொருள் தான் வாங்கியிருக்கேன். 3 பொருளுக்கு வந்து உங்களுக்கு 1250 ரூபா ஆகிருக்கு பாருங்கள். அதில் 3 பொருள் அதில் என்ன இருக்குது? ஒரு மக்ரோனி, ஒரு ரெட் கிரீமும், அதுக்கப்புறம் கேக்கு செய்கிறதுக்கு கிரீமும் 3 தான் வாங்கியிருக்கேன். அசால்ட்டாக போயிட்டு, அதாவது ரேட்டெல்லாம் தாறுமாறமாக தான் இருக்குது. இப்போ வந்து ஒரு சாதாரண நம்மளை மாதிரி இந்தியன்லாம் வந்து அப்போ இங்கே குடியிருக்கிறதுனா அப்போ எவ்வளோ பெரிய விஷயம்னு பாருங்கள். 1250 ரூபாய்க்கு இந்த 3 பொருள் தான் கிடைக்கிது. சரி வாங்க போகலாம், அடுத்தால என்ன டியூட்டி வருதுன்னு பார்ப்போம். நண்பர்களே, சரியான குளிர். அதாவது ஒரு மழை பெஞ்சுது சாயங்காலம் ஒரு 9 மணி இருக்கும், ஈவினிங் டயத்தில். மழை பெஞ்சதோடி குளிர் வந்துட்டு. இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னு கேட்டால் ஒண்டர்லேண்டு. நான் காலையில் போயிட்டு நான் சூப்பர் மார்க்கெட்டில் டிக்கெட் எடுத்தேன் பாருங்கள். இப்போ நான் அங்கே தான் வந்திருக்கேன். அதாவது 5 டிக்கெட் வாங்கி கொடுத்தேன். ஆனால் வந்து 2 டிக்கெட்டு அவங்க வீட்டிலேருந்து கிளம்பி வந்தாங்க. மற்ற 3 டிக்கெட்டுக்கு வேறு யாரும் வந்தாங்களா என்னன்னு தெரியல. இப்போ நான் அங்கே தான் நான் நிற்கேன். குளிர்னா குளிர், சரியான குளிர். அதாவது ரொம்ப காற்று அடிக்குது. இங்கே கடற்கரை ஓரம் சால்மியாவில் இது இருக்குது. ஏற்கனவே முன்னாடி ஒரு தடவை வந்தேன், அதுக்கப்புறம் இப்போ தான் வந்திருக்கேன். சரியான குளிராக இருக்குது. நம்ம வெளியே இருந்தோம்னா நாளைக்கு அநேகமாக காய்ச்சல் வந்தாலும் வந்துடும். அதனால் நம்ம வந்து காருக்குள்ளே போய் இருப்போம், அதுதான் பெஸ்ட்டு. வாங்க போய் காருக்குள்ளே போய் இருக்கலாம். காதெல்லாம் ஜிவ்வுன்னு என்னமோ மாதிரி செய்யுது. ஆமாம், பின்னாடி அந்த தெரியுது பாருங்கள், அந்த ஃபுல்லாக இது ரொம்ப நாளாக இருக்குது. இது இந்த ஒண்டர்லாண்டு, அந்த கோடராட்டு, அது இதுன்னு ஏகப்பட்ட ஐட்டங்கள் இருக்குது. பேரெல்லாம் தெரியலை இப்போ. ஆனால் இப்போ உள்ள ஆட்களுக்கு தெரியும். நான் பழைய காலத்து ஆள், நமக்கெல்லாம் அந்தளவுக்கு தெரியாது. உள்ளே கூட்டு போனால் தானே சரி, ஒரு இலவசமாக சரி டிரைவருக்கு ஒரு டிக்கெட்டை கொடுத்து வாப்பா நீனும் வந்து உள்ளே வந்து பாரு அப்படின்னு சொன்னால் நம்மளும் போய் பார்க்கலாம். ஆனால் அதுக்கு வழி இல்லை. நம்மளை விட்டுட்டு அவங்க மட்டும் போயிட்டு வராங்க. பார்ப்போம் என்ன நடக்குன்ட்டு. சரி நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். எப்போவுமே வந்து அவங்க நம்மளை அட்வான்ஸாக வர சொல்லிடுவாங்க. அவங்க லேட்டாக தான் வருவாங்க. ஏன்னா அவங்க வரும்போது கார் இல்லாமல் காற்று கிடக்கக்கூடாதுல்ல. அதனால் வந்து நம்ம முன்னாடியே வந்துட்டோம். சரி பார்ப்போம், நம்ம காருக்குள்ளே போய் உட்காருவோம். வெளியில் இருந்தால் செட் ஆகாது. சரி வாங்க போகலாம். மழை பெய்யும்போதே வந்து நான் நினச்சேன் அவங்க வந்து ஃபோன் பண்ணிவிட்டு அதாவது முடிச்சுட்டு வந்துடுவாங்க. ஏன்னா உள்ளே வந்து உங்களுக்கு எல்லாமே ஓப்பன் பிளேஸாக தான் இருக்கும். அப்படிங்கும்போது ஒதுங்கிறதுக்கெலாம் இடம் இருக்காது. அதனால் மழை வந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அவங்க எப்படியும் ஃபோன் போடுவாங்க, நம்ம ரெடியாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி இருந்தேன். ஆனால் அவங்க ஃபோனே பண்ணலை. இப்போ பாருங்கள், மணி வந்து 12 ஆக போகுது. எல்லாம் ஓரளவுக்கு வந்து எல்லாமே காலி ஆகிட்டு. இப்போ வந்து இந்த பார்க்கிங்லாம் பாருங்கள் எம்டியாக தான் கிடக்குது. இது எல்லாம் இப்போ வர்ற கார் எல்லாம் வந்து பிக்கப் பண்ணுறதுக்காண்டி வர்றாங்க. ஏற்கனவே விட்டுட்டு போனவங்க எல்லாருமே. நம்ம வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருமே போயிட்டாங்க. இப்போ கொஞ்சம் பேர் தான் இப்போ உள்ளே இருக்கிறது. மழை வந்தாலும் வெயில் வந்தாலும் நாங்கள் டிக்கெட் எடுத்துருக்கோம், வந்த வேலையை முடிக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி உறுதியோடி அவங்க இருக்காங்க போல இருக்குது. ஆனால் 2 டிக்கெட் தான் இப்போ யூஸ் ஆகிருக்கு. இன்னும் 3 டிக்கெட்டு பாக்கி இருக்குது. அது வந்து அடுத்த தடவை வரலான்னு நினைக்கிறேன். அதாவது அந்த டிக்கெட்டில் எழுதியிருக்காங்க எனி டைம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது எந்த நேரம் வேணாலும் நம்ம போய்க்கலாம். பர்டிகுலர் இந்த 1 வாரத்துக்குள்ளே போகணும், 1 மாதத்துக்குள்ளே போகணும் அப்படின்னு எந்த டேட்டுமே கிடையாது. அதனால் அந்த டிக்கெட்லேயே வந்து வெறும் பார்கோடு மட்டும்தான் இருக்குது. அதனால் எப்போ வேணாலும் வந்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட், இந்த வீடியோ நான் இதோடி முடிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நீங்கள் வந்து சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட்டை எப்போதும் போல் கொடுத்துக்கிட்டே இருங்க. ஓகே, பாய்.